ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே எழுந்திரிச்சு சீக்கிரம் போல் என்றைக்கும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை. இன்றைக்கி 10வது நாள். உடம்புக்கு ஒன்றும் முடியலை தான், 2-3 நாளாகவே ஒன்றும் செய்ய முடியலை. சரியாக சாப்பாடும் சமையல் செய்கிறதும் கிடையாது. இருந்தாலும் இந்த பூஜையை விடாமல் செய்யணுங்கிறனால 10வது நாளுங்கிற காலை எழுந்திரிச்சு இப்போ வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு சீரக தண்ணி, சோம்பு தண்ணி இந்த மாதிரி தான். டீ காப்பி கிடையாது. குடிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. 4:45 இன்றைக்கி விளக்கு ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு போகணும். கிச்சனுக்குள்ள நான் எந்திரிச்சு ரெடி பண்ண முடியலை, இருந்தாலும் போகணுமே நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குன்ட்டு சாமி முன்னாடி பூஜை முன்னாடியே உட்காந்தாச்சுன்னா எந்திரிச்சு போகிறதுக்கும் மனசு வராது. எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் சாம்பார் வச்சு இன்றைக்கி தேங்காய் சாதம் போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயெல்லாம் திருகி வச்சாச்சு. ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தான் இது. வச்சது இந்த தேங்காய் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரவா தோசைக்கும் இந்த மாதிரி சாம்பார் வச்சோம்னா நல்லாயிருக்கும். எந்த காயும் போடாமல் துவரம் பருப்பு போட்டு தக்காளி பழம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் சாதமும் ரெடி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருந்து ஒரு வழியாக வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு தேங்காய் சாதம் எல்லாம் கிளறி வச்சாச்சு. இன்றைக்கி வடை வாங்கலை, வடை வாங்குறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறதுனால வடை வாங்க சும்மா இருக்கிறத வச்சு சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. உடம்பு நல்லா இருந்தால் தான் எதுவும் செய்யறதுக்கும் தோணும், முடியாததுக்கும் தோணலை. அப்படியே வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. சாயந்தரமாக இஞ்சி டீ போட்டு குடித்தாச்சு. டீ போட்டோம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்து ரெடி ஆயிடுச்சு. இப்போயும் சாயந்தரத்துக்கு நான் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.